ஐடி நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டான்லியில் நடத்தப்படுது. நாட்டுன்றது நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற பிளட்டு வந்து டெஸ்ட் பண்ணுற விதத்தை விட ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டான்லியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறாங்க. அதாவது இவ்வளோ பிளட் சாம்பிள்ஸில் எவ்வளோ பிளட் சாம்பிள்ஸ் வந்து கண்டுபிடிக்குது, அதாவது வந்து பழைய மெத்தடில் எவ்வளோ சாம்பிள்ஸில் கண்டுபிடிக்கிறது, ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி வந்து ரத்தத்தில் உள்ள நோய்களை கண்டுபிடிக்கிற மெத்தடில் வந்து இது பெட்டரான மெத்தட் ஐடி நாட். இதில் வந்து கம்மியான பிழைகள் தான் நடக்கும், ரொம்ப கம்மியான பிழைகள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டான்லியில் இந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கோம், ட்ரையல் பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம், இதை வந்து நம்ம தமிழ்நாடு பூரா இதை பண்ணணும், இதை காரணமாக வச்சுட்டு நம்ம பண்ணால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்றது ஆப்பிள் கிரீன் ஆப்பிள்ன்ற கம்பெனி கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா ஓகே, எனக்கு வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு 3 lakhs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் கேட்குறாரு. இந்த டாக்டருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? இந்த டாக்டர் என்னோட அப்பா சார். உங்கள் அப்பா? ஆமாங்க. உங்கள் அப்பா பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க. இன்ஃபேக்ட் என்ன கூட வந்து நீ வந்து ஐ எம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்காக, என்ன கூட வந்து எனக்கு ஆர்டிஓ ஆகணும்னு ஆசை. ஸோ ஆனால் வந்து நீ அந்த வேலைக்கெலாம் தகுதி ஆக மாட்டேன். டாக்டர் தன் பையனை வந்து ஆர்டிஓ ஆகணும்னு ஆசைப்படுறாரு? இல்லை, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால, ஸோ அதனாலே வந்து அந்த மாதிரி உன்னால் நீ ஆனால் வேஸ்ட்டு, உன்னை ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹி ஹாஸ். ஸோ அந்த அளவு வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலே வந்து வாங்கணும் அப்படின்றது உரிமையாக நினைக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வசதியாக வாழ்றதுனா அதெல்லாம் காரணம் அப்படின்லாம் சொன்னாங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க சார். நாங்கள் ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் வாழலை, நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். மேபி அவரோட நீட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குது, ஸோ அவரோட நீட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம், அவர் வாங்கியிருக்கலாம். கடைசியில் உனக்கு வாங்கி கொடுத்த என்னோட லேப்டாப் கூட அவங்க வாங்கி கொடுத்தது தான், ஸோ அதனால் நீ அதில் தான் வாழ்கிற அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்னால் தாங்க முடியாமல் நான் கம்ப்ளைண்ட் அமிச்சிட்டேன். யார் கம்ப்ளைண்ட்டு? நான் வந்து நாக்கோன்ற ஒரு அமைப்புக்கு அமிச்சேன். நாக்கோன்றது வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அவங்க மூலியமாக தான் டான்சாக்ஸ், தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு அந்த ஃபண்டு வரும். நாக்கோலேருந்து விசாரிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட கிரேடில் இருக்க 3 ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை விசாரிக்க சொல்கிறாங்க. முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாரு அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி வந்து என் பையனை கூப்பிட்டு வருவேன், அவனை மிரட்டி தான் கூப்பிட்டு வரேன், ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக கேள்வி கேட்டு இல்லைன்னு வாங்கி அமுச்சிக்கோங்க அப்படின்றாரு. என்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, உன் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீ சைன் போடு, எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிடு. ஸோ நான் சைன் போட்டு நான் வந்துட்டேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஒழுங்காக வந்து உங்கள் அப்பா கிட்ட அந்த லேப்டாப் கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிடு, இல்லைனா உன் மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பேசிஸில் எஃப்ஐஆர் போடுவான்? உங்கள் அப்பாவை அடிச்சிட்டேன், தயவு செய்து அந்த லேப்டாப்பை கொடுத்துரு, வீட்டை விட்டு போயிடு, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன், ஸோ அப்படி சொல்கிறாரு. ஸோ எனக்கும் வேறு வழி தெரியாமல் கடைசியில் நான் வீட்டை விட்டும் வெளில போயிட்டேன். நானும் திருப்பி ஆர்டிஐ அனுப்பிச்சு பார்க்குறேன். ஆர்டிஐ அனுப்பிச்சு பார்த்தா எதுவுமே ரிப்ளையே இல்லை. ஃபைனலாக ஒரு ஆர்டிஐ அனுப்பும்போது ரிப்ளை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஸோ கண்டனம் என்றும் தண்டனையை உங்களுக்கு தருகிறேன். அதான் ரொம்ப பெஸ்ட். கண்டனம் என்னும் தண்டனை வந்து அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்றதை ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. நான் கொடுத்த எதையுமே எடுத்துக்கல, நான் கொடுத்த எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கல, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கும் அவங்க விசாரிச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ உங்களை தாக்குறதுக்கு முடியலன்னா அடுத்த தாக்குதல் வந்து அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு தானே போகும். அது எங்கள் அம்மா வந்து எல்லா தாக்குதலையும் தாங்கிட்டு எல்லாம் தான் இருக்காங்க சார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். நான் வந்து பல நேர்காணல் பண்ணியிருக்கேன், அதில் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நேர்காணல் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அது ரீசன் வந்து கொஞ்சம் நேரத்திலே நம்ம பார்வையாளர்களுக்கு தெரியும். விக்னேஷ், ஏஜ் என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு 30 ஆகுதுங்க சார். 30. டாக்டர் ராஜ்குமார் ஸ்டான்லி மருத்துவமனையில் இரத்த மாற்று டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் பிளட் பேங்கோட ஹெட்டு. அந்த மருத்துவரை பற்றி நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க. அவர் வந்து இன்னைக்கு நிலைமையில் அண்டர் குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவர் ஒரு சில ஊழல்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றீங்க. ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் இதை பற்றி. ஆமாங்க சார். ஆக்சுவலாக அவர் வந்து டிப்ளமோ இன் கிளினிக்கல் பெத்தாலஜி அப்படின்ற வந்து ஒரு இதுதான் படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் அது வந்து மேபி வந்து இட்ஸ் குவாலிஃபைட் ஃபார் பிகமிங் ஏ ஹெச்ஓடி. பட் ஆனால் வந்து இப்போ வந்து மோர் பிஜி கிராஜுவேட்ஸ் ஆர் தேர், ஸோ தே ஆர் வெல் குவாலிஃபைட் டு பி தி ஹெச்ஓடி. பட் ஆனால் வந்து இவருக்கு சீனியாரிட்டி இருக்குல்ல, 58 வருஷம், 58 வயது ஆச்சு. ஸோ மூத்த வந்து ஆஸ் அ வந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டான்லி ஆஸ் அ ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிக் ஹாஸ்பிட்டல், இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ experienced and well educated person should be there, sir. So that is a thing I am to. அதுக்காக தான் சார் நான் சொல்கிறேன்,
டிசிபி இஸ் அண்டர் குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு இதுவை நான் சொல்கிறேன். இவர் பொறுப்பில் இருக்கும்போது நடந்த மிகப்பெரிய தவறு என்ன? இவர் பொறுப்பில் இருக்கும்போது பல தவறுகள் நடந்திருக்குங்க சார். அவர் வந்து நிறைய ஊழல் புகார்கள் இதெல்லாம் நிறையவே பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுனா வந்து அவர் பண்ணுறது ஊழலே தெரியாத அளவு ஊழல் வந்து பண்ணியிருக்காரு. அந்த அளவு வந்து சப்கான்ஷியஸாகவே அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பண்ணதில் பெரிய ஊழல் வந்து என்னன்னா வந்து ஐடி நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டான்லியில் நடத்தப்படுது. நாட்டுன்றது நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற பிளட்டு வந்து டெஸ்ட் பண்ணுற விதத்தை விட ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டான்லியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறாங்க. அதாவது இவ்வளோ பிளட் சாம்பிள்ஸில் எவ்வளோ பிளட் சாம்பிள்ஸ் வந்து கண்டுபிடிக்குது. அதாவது வந்து பழைய மெத்தடில் எவ்வளோ சாம்பிள்ஸில் கண்டுபிடிக்கிறது ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி வந்து ரத்தத்தில் உள்ள நோய்களை கண்டுபிடிக்கிற மெத்தடில் வந்து இது பெட்டரான மெத்தட் ஐடி நாட். இதில் வந்து கம்மியான பிழைகள் தான் நடக்கும், ரொம்ப கம்மியான பிழைகள் தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் ஐடி நாட்டில். ஸோ இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக நடத்துகிறாங்க, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாருன்னா இது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, 2017 போயிட்டுருக்கு. 2018 நவம்பரோ டிசம்பரோ எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாத்தூர் அப்படின்னு சொல்கிற ஊரில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ரத்தத்தை வந்து ஹெச்ஐவி பிளட் கொடுத்துட்றாங்க. தெரியாமல் கொடுத்துட்றாங்க இல்லையா? தெரியாமல் கொடுத்துட்றாங்க. அது என்ன பிரச்சனைன்றது வந்து அது அப்போ வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது. பட் ஆனால் அது என்ன ஆச்சுன்றது கடைசி வரைக்கும் ஒன்றும் பெரிய நியூஸ் வெளியே வரல. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் ரத்தம் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த டோனாரே வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அவரே வந்து எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி திருப்பி இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறாரு. யாரு? ரத்தம் கொடுத்தவர் அவர் தான் சொல்றாரு எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு. ஆமாங்க, எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு போய் கேட்குறாரு ஹாஸ்பிட்டலில். அப்புறம் அந்த பிளட்டை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்போ வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவர் என்ன செய்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டோனர் வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு he has fought against him. எனக்கு அது கரெக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு, சட்டசபை வரைக்கும் பேசப்பட்டுச்சு. ஹெல்த் மினிஸ்டரே அப்போ கேள்வி கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த நாட் இந்த இவங்க இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டான்லியில் இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கோம், ட்ரையல் பேசிஸில் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம தமிழ்நாடு பூரா இதை பண்ணணும், இதை காரணமாக வச்சுட்டு நம்ம பண்ணால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்றது கிரீன் ஆப்பிள்ன்ற கம்பெனி கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போனா ஓகே எனக்கு வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு 3 lakhs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் கேட்குறாரு. ஸோ அப்படி கமிஷன் கேட்கறது தான் இது எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய இவர் பெரிய ஊழல் பண்ண. இப்போ இந்த ஊழலை எதிர்த்து பேசணுன்றதுக்கு அடிப்படை உங்களுக்கு காரணமாக அமைகிறது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி ஏற்றப்பட்ட அந்த இன்சிடென்ட் தானா? ஹெச்ஐவி ரத்தம் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சார். அதுக்கப்புறம் இவர் கமிஷன் வாங்குறது சரி எனக்கு தெரிஞ்சு வாங்குறது. இந்த டாக்டருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? இந்த டாக்டர் என்னோட அப்பா சார். உங்கள் அப்பா? ஆமாங்க. உங்கள் அப்பா பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க. அவர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டிங்களா அவர்கிட்ட? ஏன்? நான் கேட்டிருக்கேன் பல முறை நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து அது வந்து அவருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இன்ஃபேக்ட் என்ன கூட வந்து நீ வந்து ஐ எம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்காக, என்ன கூட வந்து எனக்கு ஆர்டிஓ ஆகணும்னு ஆசை. ஸோ ஆனால் வந்து நீ அந்த வேலைக்கெல்லாம் தகுதி ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவேன். ஏன் ஆர்டிஓ? ஒரு டாக்டர் தன் பையனை வந்து ஆர்டிஓ ஆகணும்னு ஆசைப்படுறாரு? இல்லை, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால ஸோ அதனால வந்து அந்த மாதிரி உன்னால் நீ ஆனால் வேஸ்ட்டு, உன்னை ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹியாஸ். ஸோ அந்த அளவு வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்னாலே வந்து வாங்கணும் அப்படின்றது அவங்க உரிமையாக நினைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியும். லஞ்சம் வாங்கலன்னா தப்பு அப்படின்றது கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பல கவர்மெண்ட் சர்வெண்ட் சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்டதுக்கு எந்த அளவுக்கு சும்மா அப்பான்ற முறையில் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்றதா இல்லை ரொம்ப ஹார்ஷாகவே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன்பா அப்படின்னு கேட்குறது உண்டு. ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிங்களா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ஷாகவும் நாங்கள் அப்புறம் ஃபேமிலி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு? அவரோட பதில் வந்து இது நார்மலான விஷயம் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் இவ்வளோ வசதியாக வாழ்கிறதுனா அதெல்லாம் காரணம் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க சார். நாங்கள் ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் வாழலை, நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். மேபி அவரோட நீட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அவரோட நீட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம், அவர் வாங்கியிருக்கலாம். ஸோ அது எனக்கு தெரியாதுங்க சார். இதை எதிர்த்து உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடந்த சண்டை எந்த அளவுக்கு போச்சு? இதை எதிர்த்து எங்கள் வீட்டில் வந்து
நான் இதை எதிர்த்து கேட்கும்போது உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, ஏன் இதில் எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் எதுக்காக நீங்கள் வந்து ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது இவ்வளோ பெரிய இந்த மாதிரி கேட்கும்போது அவர் வந்து இல்லை அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த சண்டை கடைசியில் உனக்கு வாங்கி கொடுத்த என்னோட லேப்டாப் கூட அவங்க வாங்கி கொடுத்தது தான், ஸோ அதனால் நீ அதில் தான் வாழ்கிற அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்னால் தாங்க முடியாமல் நான் கம்ப்ளைண்ட் அமிச்சிட்டேன். யார் கம்ப்ளைண்ட்டு? நான் வந்து நாக்கோன்ற ஒரு அமைப்புக்கு அமிச்சேன். நாக்கோன்றது வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அவங்க மூலியமாக தான் டான்சாக்ஸ், தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு அந்த ஃபண்டு வரும். அந்த ஃபண்டு மூலியமாக டான்சாக்ஸ் வில் பி த கவர்னிங் பாடி இன் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் டு monitor the quality of the blood transfusion. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அதுதான் வந்து குவாலிட்டி ஆஃப் த பிளட்டை வந்து அவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அமிச்ச நாக்கோக்கு அனுப்பும்போது என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையை இதுக்கு மேலே நீ வந்து இங்கே வீட்டில் இருக்கணும்னா நீ வந்து இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீ வந்து இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட நான் எதுவும் சொல்லலை. உன் தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸை நான் கட்ட மாட்டேன், உன் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க. என் தங்கச்சி வந்து மெடிசன் பண்ணுறாங்க சார். அப்போ வந்து செகண்ட் இயர் மெடிசன் பண்ணியிருந்தாங்க, 3 வருஷம் ஃபீஸ் பெண்டிங் இருந்தது. ஸோ வந்து மெடிசன் பண்ணி ஃபீஸ் வந்து அது நான் வரேன் சார். நான் ஸோ ஃபீஸ் வந்து கட்டலை, அது கடைசியாக 2 வருஷம் கட்டலை, அது நான் சொல்கிறேன். ஸோ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன்றாரு. அம்மாவும் எதுவும் வந்து ஷீ இஸ் நாட், அம்மா அந்த வீட்டில் தான் வந்து போராடி இருக்காங்க, அவங்களை அனுப்பணும் நிறைய இது அது கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஆன் இட். ஸோ அதனால் ஃபீஸ் கட்டலை, தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டலை, அம்மாவுக்கும் இது பண்ணல. கடைசியாக வந்து கோர்ட் மூலியமாக சொல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே கட்டிட்டாரு. நீங்கள் அப்பா வந்து தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாருன்றத நீங்கள் கேஸாகவே போட்டிங்களா? தங்கச்சி கேஸாக போட்டேன். தங்கச்சி கேஸாக போட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வின் ஆகி, ஹைகோர்ட்டில் வின் ஆகி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வின் ஆகி தான் ஹீ பேட் த ஃபீஸ். அதுவரை இவர் கட்ட மாட்டான்னு எந்த ஸ்டாண்ட் எடுத்து கட்ட மாட்டான்னு சொன்னார்? இந்த பிரச்சனை அப்படியே பெருசாக வளருதுங்க சார். இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. நான் கேட்குறேன், இந்த கம்ப்ளைண்ட் போட்டோன்னே 2019 போட்டேன். நாக்கோலேருந்து விசாரிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட கிரேடில் இருக்க 3 ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை விசாரிக்க சொல்கிறாங்க. முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாரு அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி வந்து என் பையனை கூப்பிட்டு வருவேன், அவனை மிரட்டி தான் கூப்பிட்டு வரேன், ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக கேள்வி கேட்டு இல்லைன்னு வாங்கி அமுச்சிக்கோங்க அப்படின்றாரு. என்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, உன் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீ சைன் போடு, எல்லாமே அவன் ஃபில் பண்ணிடு. ஸோ நான் சைன் போட்டு நான் வந்துட்டேன். சைன் போட்டு வந்த பிறகு அப்பயும் அவருக்கு என் மேலே இருக்க கோவம் தீரல. என்ன பண்ணுறாருன்னா, வந்து என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னு இல்லையா, அதுதான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட வாங்க பார்த்து. அதில் என்ன ஆதாரம் இருக்க போகுது? அதாவது வந்து அதுதான் வந்து வாங்கின லேப்டாப், அது வந்து அவங்க வாங்கி கொடுத்த லேப்டாப்பு. அது எங்கே வாங்கினாங்க, ஏது வாங்கினாங்க. ஸோ இது தாண்டி நிறைய வந்து ட்ரிப்ஸு வந்து இந்த ஃப்ளைட் ட்ரிப்ஸு, நிறைய வந்து இந்த ஹோட்டல்ஸில் தங்குறது, அது எல்லாமே வந்து தே ஹவ் ஹெல்ப்ட் ஹிம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட இருக்குன்றதுனால, முக்கியமாக என்கிட்ட அந்த லேப்டாப் இருக்குன்றதுனால லேப்டாப்பை வாங்குறதுக்காக அது ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ், அதோட ஐஎம்ஐ நம்பர் போட்டால் எங்கேருந்து யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க அது எப்படிங்க வந்து தெரிஞ்சிடும், அது ஈஸியாக அது தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த லேப்டாப்பை வாங்க பண்ணுறாரு. பட் ஆனால் நான் அதை வந்து தரல. சரி, நான் வந்து தரமாட்டேன், நான் தந்தா வந்து டிவிஎஸ்சியில் தான் தருவேன், ஸோ டாக்டர் லஞ்ச ஒழிப்பு திட்டம் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஸ்டாண்டில் நின்றுந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற ஏசி அகஸ்டின் பால் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் ஏசி ஒருத்தர், அவர் மூலிமா இஸ் த்ரெட்டனிங் மீ. என்னன்னா, இப்போ நீ அந்த லேப்டாப்பை தரலன்னா, அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பட் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் இஸ் நாட் இன் அ ரிட்டர்ன் ஃபார்மு, இல்லை எதுவுமே இல்லை, சிஎஸ்ஆரோ இல்லை எஃப்ஐஆரோ எதுவுமே கிடையாது. இஸ் சம்வே இன்ஃப்ளூயன்சிங். எனக்கு வந்து இவரை தெரியும், எனக்கு வந்து சிஎம் ஓட ரிலேட்டிவ் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து இந்த எம்எல்ஏ இந்த ஊர் எம்எல்ஏ என்னோட ரிலேட்டிவ், டெல்லியில் ஒரு பியூரோக்ராட், அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ். இன்ஃபேக்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் இவர் வந்து அவங்க பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அவங்க பேரில் மிஸ்யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் மிஸ்யூசிங். அண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஒழுங்காக வந்து உங்கள் அப்பா கிட்ட அந்த லேப்டாப் கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிடு, இல்லைன்னா உன் மேலே நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பேசிஸில் எஃப்ஐஆர் போடுவான்? உங்கள் அப்பாவை அடிச்சிட்டேன், எஃப்ஐஆர் போடுவேன். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போலீஸில் நம்பலை, வந்து போலீஸில் வந்து பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்பலைங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நம்பலை. அவர் என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா, நான் வந்து 108 ஃபோன் பண்ணி நான் ஸ்டாண்டில் போய் அட்மிட் ஆகிடுவேன், நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவேன், ஏஆர் கிரியேட் பண்ணால் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு ஹீ இஸ் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். போயிட்டு அங்கே போய் அட்மிட் ஆகிட்டு ஏஆர் கிரியேட் பண்ணிட்டாங்க.
வந்து என்கிட்ட வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எஸ் ராஜ்குமார் அவர் பேர், ராஜமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாருப்பா, தயவு செய்து அந்த லேப்டாப்பை கொடுத்துரு, வீட்டை விட்டு போயிடு, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்கிறாரு. ஸோ எனக்கும் வேறு வழி தெரியாமல் கடைசியில் நான் வீட்டை விட்டும் வெளில போயிட்டேன். வீட்டை விட்டு வெளில போயிட்டு அப்புறம் நிறையா வந்து நான் வந்து எங்கள் அம்மா என் தங்கச்சி விட்டு நான் 3 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து கேஸ் வந்து டேரெக்டாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டேன். இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸை திருப்பி டிஎம்இ ஆஃபீஸ்க்கே அனுப்புகிறாங்க. டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து திருப்பி கூப்பிட்டு என்னை விசாரிக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் போய் அங்கே போய் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதாவது வந்து அந்த லேப்டாப் இருந்தது இல்லைங்களா, அந்த லேப்டாப் வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த லேப்டாப் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டவுடனே நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்போட பார்கோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அந்த லேப்டாப்பை கொடுத்துட்றேன். நான் டிஎம்இ ஆஃபீஸில் போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ நான் திருப்பி கேட்குறேன், பட் ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. மீன்வைல் இவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க H1 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு இந்த மாதிரி என் பையன் வந்து அவருக்கு ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து பூந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த என்னோட அறையில் இருந்த லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்கை திருடி விட்டு போயிட்டான். எப்போ திருடிட்டு விட்டு போயிருக்கான்னா 2018ஆம் ஆண்டு திருடிட்டு போனதை அவர் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து புகாராக கொடுக்குறாரு. 2021ஆம் ஆண்டு வந்து புகாராக கொடுக்குறாரு. அதுக்கு வந்து RMO ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸரும் சைன் போட்டிருக்காரு. அதில் இந்த மாதிரி வந்து திருடியது உண்மை அப்படின்ற மாதிரி சைன் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க H1 போலீஸ் ஸ்டேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் என்னை ஃபோன் பண்ணி, ஏன்பா நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து வரேங்க மேடம், ஆனால் நான் ஏன் உங்ககிட்ட தரணும், நான் தரமாட்டேன், எவிடன்ஸை தரமாட்டேன். இல்லை நீ உடனே வந்தாகணும் அப்படின்றாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக போய் டிசி ஆஃபீஸ் போயிட்டேன். டிசி ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்கன்னு ஒன்று டிசி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஏங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லைங்க சார், இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கொடு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வந்துச்சு, அதனால் நான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் வந்து அதெல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே நான் போய் அந்த மேடம் பார்க்குறேன். அந்த மேடம் பார்த்துட்டோடனே சரிப்பா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னாங்க. இல்லை மேடம், நீங்கள் என்ன நடந்ததோ எல்லாத்துக்கும் எனக்கு CSR எல்லாம் காப்பி, என்ன நடந்ததோ என்ன விசாரிச்சிங்களோ ஒரு CSR போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு விசாரித்து எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மேடம் முன்னாடியே ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் இதை சொல்கிறான், அவன் திருடலையா, நீங்கள் தான் ஏதோ வந்து இது ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வாங்க உங்கள் விசாரிக்கணும் அப்படின்னோடனே, நான் யாருன்னு தெரியுமா, அந்த மேடம் கிட்ட நான் யாருன்னு தெரியுமா, நீங்கள் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன எப்படி விசாரிப்பீங்க, நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால என்னை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயமுறுத்துறாரு. யாரை? இன்ஸ்பெக்டரே பயமுறுத்துறாரு. இன்ஸ்பெக்டர் பயமுறுத்தோடனே இன்ஸ்பெக்டர் என்ன நடந்ததோ எல்லாத்தையும் எழுதி எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி என்கொயரி நடத்தணும், இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே டிஎம்இ ஆஃபீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, டிஎம்இ ஆஃபீஸில் இந்த CSR கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பையன் எடுத்துட்டான், அதனால் வந்து அவன் தான் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பொய்யான அலிகேஷன் என் மேலே வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்இ ஆஃபீஸில் கொடுத்தோடனே டிஎம்இ வந்து நானும் திருப்பி ஆர்டிஐ அனுப்பிச்சு பார்க்குறேன். ஆர்டிஐ அனுப்பிச்சு பார்த்தா எதுவுமே ரிப்ளையே இல்லை. ஃபைனலாக ஒரு ஆர்டிஐ அனுப்பும்போது ரிப்ளை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஸோ கண்டனம் என்றும் தண்டனையை உங்களுக்கு தருகிறேன். அதான் ரொம்ப பெஸ்ட். கண்டனம் என்னும் தண்டனை வந்து அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் கொடுத்த எதையுமே எடுத்துக்கல, நான் கொடுத்த எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கல, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கும் அவங்க விசாரிச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரு மட்டும் விசாரிச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் கண்டனம் என்னும் தண்டனையை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம். ஹி வுட் ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ் டிஎம்இ, ஹி வுட் ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ் டீன், எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அவரோட. ரெண்டாவது கலீக் தானே இருக்கலாங்க சார். அந்த 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 டாக்டர்ஸ்குள்ளே இருக்க பாண்டிங் நமக்கு தெரியாது. ஸோ அது இருக்கலாம். ஸோ திருப்பி வந்து இப்போ டிஎம்இல வந்து போயிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அவங்களுக்கு திருப்பி வந்து இந்த இவர் அந்த ஃபைனலா ரிட்டையர் ஆகி போயிட்டார் இல்லையா, அந்த டிஎம்ஏ ரிட்டையர் ஆகி போயிட்டார். அந்த டிஎம்இ அதாவது வந்து போறதுக்கு முன்னாடி இதை எழுதி கொடுத்துட்டு போறாரு. திருப்பி நான் கேட்கும் போது போறதுக்கு முன்னாடி இதை எழுதி கொடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி வந்து கண்டனம் என்னும் தண்டனையை அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு ஆர்டிஐ அனுப்பிச்சும் போது ஸ்டில் பெண்டிங் விசாரணை அந்த ரிப்போர்ட்ல ஃபைனல் ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லை, அவரை பத்தி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வந்து நான்
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்காக தான் இருக்குது, ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது, எதுவும் ஸ்பெசிஃபைடாக இல்லை, இந்த மாதிரி பொய்யான இது நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் கண்டனமெண்ட்டும் தண்டனையை அறிவிக்குது. அவரே வந்து ஒரு ஜட்ஜ் லெவல் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஃபீல் பண்ணி அந்த தண்டனையை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தண்டனையால் ஏற்றுக்க முடியாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா திருப்பி டிவிஎஸ்சி போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பல கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பிச்சு கடைசியாக ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கடைசியாக டிவிஎஸ்சிலே கூப்பிட்டு CC5 சென்னை சிட்டி 5 நினைக்கிறேன், அந்த இதில் வந்து விசாரிக்கிறேன். அந்த டிஎஸ்பி என்னை விசாரிக்கிறாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். திருப்பி அவர்கிட்ட கேட்டால் திருப்பி நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்க சைன் பண்ணாதான் என்னால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்றாரு. யாருங்க சார் கவர்மெண்ட்டுன்னு கேட்டால் திருப்பி வந்து டிஎம்இக்கே அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் அந்த டிஎம்இ கிட்டேருந்து எதுவும் வரல. ஸோ மேபி இதுக்கப்புறம் வரும் நான் நம்புகிறேன். இல்லை இவ்வளோ ப்ரெஷர் உங்கள் அப்பா மேலே நீங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் ரிட்டாலியேட் பண்ணுவார்ல, உங்களை திருப்பி அடிப்பார்ல? ரிட்டாலியேட்னா என்ன? அதான் உங்களை திருப்பி தாக்குதலுக்கு லிட்டரலாட்டி கூட ஐ வில் ரூயின் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி தானே முயற்சி எடுப்பாரு. அதையும் பண்ணியிருக்காருங்க சார். என்ன பண்ணியிருக்காருன்னா என்னோட ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த பையன் உங்களோட கம்பெனி சீக்ரெட்ஸ்லாம் வந்து வித்துருவான் அப்படின்ற மாதிரி சம்திங் ஹஸ் டன். எங்கள் ஹெச்ஆர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் வரணும், நான் உங்களை பார்க்கணும், எங்கள் ஹெச்ஆரை பார்க்கணும், எனக்கு இவங்கள தெரியும், அகெயின் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன், எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பேசியிருக்காரு. எங்கள் ஹெச்ஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறதுக்காலாம் எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து மென்டலி இன்ஸ்டேபிள் அதையும் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆனால் இங்கே பண்ணலை, இங்கேயும் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஹி ஹாஸ் அந்த இது ஞாபகம் வரல, bipolar disorder, he has bipolar disorder, so it's not good to be in company அப்படிலாம் சொல்லியிருக்க. பட் ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க ஹெச்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆள் உள்ளே வந்தாங்கன்னா செக்யூரிட்டி கிட்ட டோரை திறக்காத எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபோன் அண்ட் தே டோல்டு எங்கள் கம்பெனி எனக்கு வந்து சப்போர்ட், தே ஆர் சப்போர்ட்டிங் பிகாஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ஸான அலிகேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தே டென்ட் கிவ் ஹர்ட்ஸ் டு திட். ஸோ அதுக்கடுத்தது இப்போ உங்களை தாக்குறதுக்கு முடியலன்னா அடுத்த தாக்குதல் வந்து அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு தானே போகும். அது எங்கள் அம்மா வந்து எல்லா தாக்குதலையும் தாங்கிட்டு எல்லாம் தான் இருக்காங்க சார். இப்போது எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதனால நான் அவர் மேலே எதை வேணாலும் சொல்லி நான் பழி போடுவேன் அப்படின்ற மோட்டிவ் உங்களுக்கு இருக்கா? இல்லைங்க சார், அப்படி இல்லை. உண்மையாக நடந்ததை தான் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். நடந்த உண்மைகளுக்கான விசாரணையை நேர்மையாக பண்ணாலே போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா நான் பட்ட அவஸ்தைக்கு எங்கள் அம்மா பண்ணுறது இதெல்லாம் அது வந்து வேறு கோர்ட்டு கேஸ் டஸ் கான், ஸோ டு தட் எக்ஸ்டென்ட். ஸோ அவங்க வந்து தே கேன் கெட் தேர் ரிசல்ட் தேர். பட் ஆனால் இது என்ன தனியாக வந்து என்னை வந்து நான் இதை மறைக்கிறதுக்காக என்னை பட்ட கொடுமைகள் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கு, மீடியாவை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் வர வச்சிருக்கு. என்ன அப்படி என்ன கொடுமைகள் பண்ணியிருந்தாரு? எங்க சார் இதுவே கொடுமை தான் சார். ஒரு போலீஸை வச்சு என்னை வந்து மிரட்டுறது, பொய்யான எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்கிறது, அதுவே எனக்கு தெரிஞ்ச கொடுமையாக தான் தெரியுது. அதாவது இவனால என்ன பண்ண முடியும், வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், வந்து எனக்கு வந்து இவ்வளோ பேரை தெரியும், இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் தான் வந்து அவர் இதை செய்ய வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் இருக்கேன். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு யாருமே சரி இதுக்கு வந்து நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு எந்த முயற்சியும் யாரும் எடுக்கலையா? சில இடத்துல எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் டான்சாக்ஸ்ன்னு அனுப்பிச்சாங்க. டான்சாக்ஸ் தான் வந்து நாக்கோவில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் பிளட் குவாலிட்டியோட அசூரன்ஸியா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் அம்சா இது வந்து மீடியேஷனில் இருக்குது இந்த பிரச்சனை, இந்த ஊழல் புகார் வந்து மீடியேஷனில் இருக்குது, ஸோ கோர்ட்டில் மீடியேஷனில் இருக்குது, அதனால அதில் நீங்கள் வந்து தீர்வு வந்துடும். எப்படி இதில் மீடியேட் பண்ண முடியும் எனக்கு தெரியலைங்க சார், அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஐ டோன்ட் நோ யார் வந்து ஒரு இவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் இதை பஞ்சாயத்து பற்றி சரி பண்ணுவோம் அப்படி மீடியேஷன்றது அதுதான். மீடியேஷன்றது அது எப்படி நடக்க முடியும் அது எனக்கு தெரியலைங்க. அது எப்படி கோர்ட்டில் அது வந்து மீடியேஷன் எப்படி வந்து அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியல. இது மூலியமா நான் இப்போ உங்கள் அப்பாவுக்கு அதர் தென் திஸ் கிரீன் ஆப்பிள் அந்த கம்பெனிட்ட அவர் வாங்கினதை விட அவர் எப்படியெல்லாம் இதில் லஞ்சம் வாங்க முடியும், பாசிபிலிட்டிஸ் என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில், இல்லைன்னா அந்த துறையை எப்படியெல்லாம் வந்து அதில் ஊழல் பண்ண முடியும்? அந்த துறையில் முக்கியமாக இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ், அந்த மாதிரி நிறையா மிஷின்ஸ் இன்வால்வ் ஆகிற கம்பெனி இது வந்து இந்த துறை வந்து நிறையா வந்து மிஷின்ஸ் இன்வால்வ் ஆகிற துறை. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் த பிளட்டு செப்பரேட்டர்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குற இடத்துல நம்ம வந்து நிறைய பண்ணலாம் சார். ஓகே, அந்த துறையில். ரொம்ப ரொம்ப நன்றி விக்னேஷ். தேங்க்யூ. தேங்க்யூ.